மதுரையில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கவுள்ள நிகழ்வும் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மதுரையில் விஜய்க்கு கள்ளழகர் வேடமிட்டு தாவிக்கவினர் ஒட்டிய போஸ்டரானது தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, மதுரையில் தலைப்பாகை, உடல் முழுவதும் நாமம், கையில் தண்ணீர் தோப்பாரை மற்றும் ஆயனே அழகனே என்ற வசனத்துடன் கள்ளழகராக மாறிய நடிகர் விஜயனுடைய உருவப்படம் எங்கும் மதுரை முழுவதுமே தாவேகாவினர் அந்த போஸ்டரை ஒட்டியிருக்கிறார்கள். மதுரை விமான நிலையத்திற்கு கடந்த வாரம் வந்தபோது கள்ளழகர் போல வந்தார் என கூறிய நிலையில் தற்போது விஜயை கள்ளழகர் வேடமிட்டு போஸ்டர் ஒட்டிய தாவேகா நிர்வாகியினருடைய இந்த செயல் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கக்கூடியவர் நடிகர் விஜய். இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகிறார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்பாக கடந்த மாதம் ரம்ஜான் மாதத்தில் நடைபெற்ற இஃப்தார் விருந்தில் பங்கேற்றது பேசும் பொருளாக மாறியது. இந்த நிலையில் தற்போது மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதுரை மாநகரம் முழுவதும் விஜய் உருவப்படத்துடன் போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்கிறார்கள். அது பேசும் பொருளாகி இருக்கிறது. அந்த போஸ்டரை பார்க்கும்போது நடிகர் விஜய் கள்ளழகர் வேடமிட்டபடி தலையில் தலைப்பாகையுடன் உடல் முழுவதும் நாமம் பூசியபடி கையில் தண்ணீர் தோப்பாரை மற்றும் அந்த படத்துடன் அந்த போஸ்டரானது பதிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகளின் நிலை உந்தன் வருகையால் தலையிடட்டும் என்ற வாசகத்துடன் தமிழ்நாட்டின் தளபதியே என்ற அடுக்கு மொழியில் வசனத்துடன் சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டியிருக்கிறார்கள். ஒருபுறம் கள்ளழகர் போல நடிகர் விஜய் அலங்கரித்து மற்றொரு புறம் கிருஷ்ணர் படத்துடன் ஆயனே அழகனே என்ற வசனங்களை பதிவிட்டு போஸ்டர்கள் ஒட்டியிருப்பது தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.